வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இன்றைக்கி நாங்கள் மலையனூர் போயிட்டு வந்து இப்போ தாங்க வந்து உட்காந்தேன் வீட்டில். இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பயங்கர வெயிலுங்க. ஆனால் பயங்கர வெயில் தான். காலையிலே கிளம்பி போனாலும் நல்லா உச்சி வெயிலில் தான் மாட்டிக்கிட்டோம் அங்கே போய்ட்டு மலையனூரில். ஆனாலும் அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலங்க இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பூ மாலை, ஒரு எலுமிச்சம்பழம் மாலைலாம் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். வாங்கிட்டு உள்ளே போய் அந்த கோயிலை ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவறை அம்மாவை போய் பார்க்க போனோம். ஆனால் என்ன ஒன்றுனாங்க, இன்றைக்கி கருவறை அம்மாக்கிட்ட இன்றைக்கி இருந்தவங்க ரொம்ப சரியில்லை. என்னென்னா, அவங்க 2 கவர்லேயும் தனித்தனியாக எலுமிச்சம்பழம் மாலை, பூ மாலை கொடுத்தேன் நான். அதை கழுத்துலேயே அம்மா கழுத்துலேயே போடலை, வாங்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஆனால் காசு கொடு காசு கொடுன்னாங்க. சரி காசும் கொடுத்தாச்சு. ஆனால் ஒரு 2 செகண்ட் அந்த அம்மாவை பார்க்க விடலைங்க. அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னென்னா, அழகாக தங்க கவசம் போட்டிருக்காங்க. முகத்தை அப்படியே அத்தான்னு வேண்டுறதுக்குள்ளே அப்படி போங்க போங்க போங்கன்னு தள்ளி விட்டாங்க வெளியே. சரி நின்று வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல் அம்மாவை பார்த்தேங்க. ஊஞ்சல் அம்மா இன்றைக்கி அப்படி ஒரு அழகாக இருக்கிறாங்க. சூப்பராக ஜோடிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே அந்த அம்மா அப்படியே பார்த்து நம்மளை சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, ஜெகஜோதியாக. ஆனால் ஊஞ்சல் அம்மாட்ட வந்துங்க 2 பையங்க இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப மரியாதையாக, அதாவது சாமிக்கு தொண்டு செய்ய நம்மளுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிடாது. அவங்கள மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை அவங்க மக்களுக்கு தொண்டாக செய்யணும். அதனால் 10 ரூபா தாங்க. அந்த 10 ரூபா கயிறுக்கு அவ்வளோ அழகாக அவங்க கையிலே கட்டி விட்றாங்க. அந்த அம்மாட்ட வச்சு பவ்யமாக எடுத்து வந்து கையில் கட்டி விட்டாங்க. ஊஞ்சல் அம்மாட்ட நல்ல தரிசனங்க. அப்புறம் வந்து பெரியாய்கிட்ட போயிட்டு பெரியாய்க்கு அம்மா மாலை சாத்திட்டு சுற்றி வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு, அப்புறம் மயான காளி அந்த அம்மா இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு மண்டபத்தில் போய் உக்காந்தாங்க. நல்லா பசி, உச்சி வெயிலில் போய் மாட்டிட்டோம். நல்லா பசி தாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே கடைகள் போகணும், சாப்பிட்ணுன்னா வெளியே தான் வரணும். வெயில் பயங்கரம். அப்படியே போய் மண்டபத்தில் உக்காந்தோம். 2 ட்ரம்மு நிறைய சாப்பாடு எடுத்துன்னு வந்து, யாரோ புண்ணியவதி என்ன பண்ணாங்க, புளி சாதம், தயிர் சாதங்க. சாப்பாடுனோடனே எல்லா ஜனங்க சூழ்ந்துட்டாங்க. நம்ம அம்மா பிரசாதமாச்சே விடுவோமா நாங்களும் போனோம். புளி சாதம் போட்டிருந்தாங்க. என்ன புளி சாதமா அப்படின்ட்டு எட்டி பார்த்தோம் நாங்கள்.